குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ பிரெட் மலாய் ஸ்வீட் இது தாங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்க எல்லாமே மில்க்கு தான். ஸோ எல்லாமே மில்க் பவுடர் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீமை ரெடி பண்ணிக்குவோம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 250 ml. ஸோ இதில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இல்லை பாக்கெட் பால் இருந்தாலும் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் எடுத்தாச்சு. இது 2வது கப்பு. மூணு, 4, இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ பாலுக்கு 200 கிராம் மில்க் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்பும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை ஹீட் பண்ணலாம். ஸோ இப்போ இது எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சூடு பண்ணலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. கட்டி கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு க்ரீம் கட்டி கட்டியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பால் ஹீட் பண்ண வச்சுருக்கேங்க. ஸோ இது கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். நம்ம விட்டு விட்டு கலரினா கீழே அடி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பால் க்ரீம் நல்லா இருக்காது. அடி பிடிச்சிக்கும். அந்த வாசனை வருங்க, தீஞ்ச வாசனை வரும். அதனால் நல்லா இருக்காது. கை விடாமல் கலரிட்டே இடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் பாலை காய்ச்சிக்குங்க. ஏன்னா அடி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரமாக வரது எல்லாமே எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ சைடில் இருக்கிறதுலாம் தீஞ்சிச்சுன்னா தீஞ்ச வாசனை வருங்க. ஸோ இன்னும் இது இன்னும் கெட்டி ஆகணும். அதற்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஸோ இந்த க்ரீம் செய்யறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். செஞ்சுட்டோன்னா 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்க கெட்டி வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஓரமெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
நான் சுகர் சேர்த்துட்டேங்க. ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சைடெல்லாம் அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. ஸோ இது பண்ணுறது தாங்க லேட் ஆகும். இது பண்ணிட்டோன்னா நம்ம 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ இந்த இந்த பதம் வரும்போது நம்ம வந்து கைவிடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ ஆறும்போது இது வந்து அந்த க்ரீம் பதத்தில் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வானலில் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணுங்க. ஸோ இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டோம்னா இது வந்து கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க. ஸோ இதுதாங்க கரெக்டான பதம். நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆற இன்னும் கெட்டி ஆகிடும். நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டான பதம் வந்துடுங்க. ஸோ இது இப்போ வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ப்ரெட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நான் ப்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லாமே வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ரெட் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக வானலில் வந்து ஆயில் ஊற்றி நான் வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப். ஏன்னா இது வந்து ஃப்ரை பண்ணிட்ட பிறகு வந்து சுகர் சிரப்பில் போட்டு நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் வந்து 1 கப் சுகர், 1/2 கப்பு வந்து நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு வந்து தண்ணீர் சேர்த்து நம்ம வந்து சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா கம்பி பதம் வரணுன்ட்டு தேவையில்லைங்க. ஸோ நம்ம வந்து கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த கம்பி பதம் வந்து உடையுது இல்லைங்களா? ஸோ அந்த பிச்சு பிச்சுன்ட்டு இல்லாமல் கம்பி பதமும் இல்லாமல் நடுவில் வரும் பாருங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்க நான் எடுத்திருக்கேன். கம்பி பதமும் இல்லை, நம்மளுக்கு அந்த பிச்சு பிச்சும் இருக்கு. ஸோ இந்த பதத்தில், அதாவது கம்பி பதம் இல்லாமல் நடுவில் உடையுது பாருங்க. ஸோ கம்பி வர மாதிரி இருக்கு, ஆனால் உடையுது பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சுகர் சிரப் வந்து ஆஃப் பண்ணிடலாம். வந்து சூடாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வந்து ப்ரெட்டு வந்து தீஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும், ஃப்ரை ஆகிட்டு. இல்லைன்னா தீஞ்ச வாசனை தாங்க வரும். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இருக்கிற பிரெட் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ சுகர் சிரப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ
நடுவில் ஸ்டஃப் பண்ணுறது க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு, ப்ரெட்டும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இந்த ப்ரெட்டு இந்த சுகர் சிரப்பில் வந்து லேசாக இந்த மாதிரி ஊற வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சுகரை வந்து நம்ம வந்து டீப் டீப் பண்ணி எடுக்கணும். சுகரில் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம சுகரில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதை பாருங்கள், எல்லாமே வந்து நான் சுகர் சிரப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஊற வைக்கக்கூடாது. சுகர் சிரப்பில் ஊற வச்சோன்னா ப்ரெட்டு வந்து சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஒன்லி டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இந்த க்ரீம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த க்ரீமை எடுத்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த க்ரீமில் வந்து பாதாம் முந்திரி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாதாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். பாதாமும் முந்திரியும் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம டீப் பண்ணதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு க்ரீம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பாதாம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அது வச்சுக்கோங்க. என்கிட்ட பாதாம் இருக்குது இப்போ, ஸோ அதனால நான் வந்து பாதாம் வைக்கிறேன். இப்போ இது மேலே வந்து இன்னொரு பிரெட் எடுத்து இதை லைட்டாக இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து ஈவன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க நம்மளுடைய பிரெட் மலாய் ஸ்வீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்வீட் கடையிலும் வந்து கிடைக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் என்னென்னா டைம் ஆகும். நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்லாம். கெடாதுங்க இது. 1 வீக் ஆனாலும் கெடாது. நம்ம வச்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்க கேட்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஒன்றுன்னா நம்ம கூட எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்தக்கு வந்து டேஸ்ட்டு ஹெல்த்தி கொடுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மில்க் ஆர் மில்க் பவுடர் இது தாங்க நம்ம சேர்த்துருக்கோம். என்ன சேர்த்துருக்கோம்னா சுகர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் தான். ஆனால் அதை சேர்க்காம வந்து ஸ்வீட் பண்ண முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டெலிஷியஸாக இருக்குன்ட்டு. சாப்பிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியா இருக்கு. நீங்க ஒன்ஸ் நீங்க இது செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டும் வந்து இந்த வாட்டி நல்லா வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.